எல்லாருக்குமே சாண்டிஸ்க்கை பற்றி தெரியும். சாண்டிஸ்க்ன்றது ஒரு நல்ல ஒரு மெமரி கார்டு இல்லை பென்ட்ரைவ் அதெல்லாமே நிறையா வந்து நல்ல ஒரு நம்பகமான வந்து ப்ராடக்ட்டு. அந்தமாரி நிறையா வந்து ப்ராடக்ட்டில் சேல் பண்ணிகிட்ருப்பாங்க. அவங்க ஒரு ப்ராடக்ட் மூலியமாகவே ஏகப்பட்ட மணி வந்து ஏர்ன் பண்ணாங்கன்னு சொன்னால் நம்ப முடியுமா? அதாவது இந்த பென்ட்ரைவ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சாண்டிஸ்கில் வர ஒரு நிறைய விற்கப்பட்ட பென்ட்ரைவ் இதுதான். அண்ட் இதில் வரக்கூடிய பெரிய இஷ்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாக பிளாஸ்டிக்கில் தான் மேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் வந்து மேலே இருக்கக்கூடிய இந்த பார்ட் மட்டும் வந்து உடஞ்சிரும் அடிக்கடி. ஸோ இதனால் வந்து சில டைம் இது வந்து போர்ட் இதாகாது. ஸோ இதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம தூக்கி போட்டு வேறு தான் வந்து வாங்கி ஆகணும். இதில் மூலியமாகவே அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ப்ராஃபிட் இருக்கும். ஏன்னா வந்து ஒரு ப்ராடக்ட் நமக்கு வந்து நல்லா தான் வந்து ஸ்டோரேஜுமே சரி, நல்ல ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பீடுமே சரி நல்லா தான் இருக்கும். பட் இந்த ஒரு இஷ்யூ மட்டுமே இதில் வந்து பெருசாக பேசப்பட்டுச்சு. அண்ட் தென் இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்டோரேஜ் வேரியண்ட் எல்லாமே நிறைய வந்து அவைலபிளாக இருக்கும். பட் ஆனால் இந்த இஷ்யூ வந்து பெருசாக நம்ம யாரும் கன்சிடர் பண்ணிக்கல. பட் ஒரு ப்ராடக்ட் உடஞ்சதுக்கப்புறம் இன்னொரு ப்ராடக்ட் வாங்குறதுன்றது அவங்க கம்பெனியோட ஸ்ட்ராட்டஜி. அண்ட் இது தவிர்த்து நம்ம ஹெச்பியில் வந்து பார்த்திங்கன்னா நிறையவே வந்து ப்ராடக்ட் இருக்குது. அதெல்லாமே வந்து மெட்டலில் தான் வந்து அதிகமாக செய்வாங்க. இவங்களுமே அதுக்கப்புறம் அதெல்லாம் அப்கிரேட் பண்ணிட்டாங்க. பட் இது மூலியமாகவே வந்து ஏகப்பட்ட ப்ராஃபிட் வந்து அவங்க ஏர்ன் பண்ணியிருக்காங்க.